சரி சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ வித்தாலாவது பரவாயில்ல அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. இங்கே தானே எமோஷன்ஸ் ப்ளே ஆகுது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் தானே ட்ரேடிங்கை விட்டு போகணும், இது வேணவே வேணாம் அப்படின்ட்டு தலையை சுற்றி தூக்கி போட்டு போகிறவங்க வந்து இருக்காங்க, இந்த மாதிரி லாஸ் ஆகிற இடத்துல. மார்க்கெட்டுனாலே எமோஷன்ஸ் தான். நான் அது நிறைய இடத்துல சொல்கிறேன். ஒரு கேண்டில் உருவாகிறதுக்கு காரணமே உங்களோட எமோஷன்ஸ் தான். ஒருத்தங்க பை பண்ணணும் அப்படின்னா நான் வாங்கணுன்ற எண்ணம் எனக்கு வரணும். அந்த எண்ணம் தான் வாங்க வைக்குது. அப்போ வந்து உங்களுடைய எண்ணம் தான் அங்கே பல கேண்டிலை உருவாக்குது. அப்போது ஒரு பச்சை கலர் வருதுன்னா நீங்கள் வாங்கணுன்ற எண்ணம் அந்த இடத்துல வாங்கியிருக்கு, வாங்கினதுனால அந்த கேண்டில் மேலே போயிருக்கு. புரியுதுங்களா? அதனால தான் அந்த கலர் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ ட்ரேடிங் கலர்லாம் முக்கியம் கிடையாது, அது அடுத்த கதை. சார், இந்த ஸ்கேம் பண்ணுறவங்கள பற்றி டீட்டெயிலாக சொன்னீங்க. இப்போ இதில் செபி ரெஜிஸ்டர் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆளுங்களை பற்றி சொன்னீங்க. செபி ரெஜிஸ்டர் ஆளுங்களை பற்றி சொல்லுங்களேன். இதில் ஆக்சுவலாக எல்லாரையுமே நம்ம குற்றவாளி ஆக்க முடியாது. சிலவங்களுக்கு ரியலி அவங்க படித்து நாலேஜபிளாக இருந்து உள்ளே போகிறவங்க இருக்காங்க. சிலவங்க லைக் அவங்க என்ன தான் நாலேஜ் இருந்தாலும் ப்ராக்டிக்கல் நாலேஜ் அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். இப்போ ஃபண்டமெண்டல் நாலேஜ் அதிகமாக இருக்கும், டெக்னிக்கல் நாலேஜ் கம்மியாக இருக்கும். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சீரியஸாக சொல்கிறேன், தே ஆர் தி ரியல் ப்ரிடிக்டர்ஸ். பக்காவாக அவங்க சொல்கிறது அதுக்கு ஏற்ற மாதிரி. மார்க்கெட் வந்து என்ன நடக்கும், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது மார்க்கெட்டில் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்லைன்னு கிடையாது. பட் அவங்க அதுக்கான எஜுகேஷன் எடுத்துக்கிட்டு அது கூட ட்ராவல் பண்ணுறதுனால ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும், ரிட்டர்ன் பார்ப்பாங்க. பட் வென் இட் கம்ஸ் டு இன்ட்ராடே, மார்க்கெட்டோட வாலட்டைல் வேறு, டெய்லி வரக்கூடிய எமோஷன்ஸ் வேறு, டெய்லி வரக்கூடிய நியூஸஸ் வேறு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஏன் ஓப்பனாக ஒன்று சொல்லட்டுமா, நான் உங்கள்கிட்டே கேட்குறேனே, இதை வந்து ஒரு சும்மா நீங்கள் உங்களால் என்ன ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். சரி, கேளுங்க. ஒரு ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறதுனா எல்லாரும் என்ன சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஷேர் மார்க்கெட்னா என்ன, அதுலேருந்து எப்படி லாபம் வருதுன்னு யார்கிட்டையாவது கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வந்து செல் பண்ணுவாங்க, நம்ம வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கம்பெனி வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு அதில் வர ரிட்டர்ன்ஸை நமக்கு தருவாங்க அப்படின்னு தான். அப்படி தானே நம்புறீங்க? ஆமாம், உங்களை அப்படி தானே நம்ப வச்சுருக்காங்க. அது அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ஷேர்ஸாக வாங்கின ₹1 கூட அந்த கம்பெனி யூட்டிலைஸ் பண்ணி ப்ராஃபிட் தரவே தராது. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வாங்குகிற ஷேர்ஸுக்கும் கம்பெனியோடைய வளர்ச்சிக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? இது புதுசாக இருக்குது. அதான் ரியாலிட்டி. ஆக்சுவலாக ஷேர் ப்ரைஸ்க்கும் கம்பெனியோடைய டெவலப்மெண்ட்டுக்கும், அதாவது நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்கன்னா, பணம் கொடுக்குறோம், இந்த பணத்தை எடுத்து கம்பெனி அவங்களுடைய முதல்ல ஆட் பண்ணிக்கிறாங்க, அது மூலமாக கம்பெனி நல்லா வளர்ச்சி அடைஞ்சு அந்த ப்ராஃபிட் தான் உங்களுக்கு தராங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கரெக்டாக? அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது வெறும் ஷேரை வாங்கி வைக்கிறீங்க, அவ்வளோதான். அந்த ஷேரை எடுத்து அந்த கம்பெனி எந்த ப்ராஃபிட்டும் தரல. சரி சார், அப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டுன்னா, இப்போ கம்பெனி வந்து டிவைடண்ட்னு ஒன்று தருது இல்லை? ஆமாம். அப்போ எந்த ப்ராஃபிட்லேருந்து அவங்க டிவைடட் தருவாங்க? கம்பெனி ப்ராஃபிட்லேருந்து தான் தருவாங்களா, இல்லை ஷேர்ஸ் ப்ராஃபிட்லேருந்து தருவாங்களா? டிவைடெண்டுன்றது இதுவுமே பிரச்சனை. அப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த பணத்தெல்லாம் எடுத்து கம்பெனி வச்சுக்குது, கம்பெனி லாபம், நம்ம பணத்தினால கம்பெனி லாபம் பண்ணி அதுலேருந்து டிவைடன்ஸ் வருதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி தானே சார், அப்படி தான் சொல்கிறாங்க. அது அப்படி கிடையாது. அதுதான் அப்படி தான் சொல்லி நம்ப வச்சுருக்காங்க. பட் ரியாலிட்டி அப்படி கிடையவே கிடையாது. கம்பெனிக்கு எப்போ தெரியுமா ப்ராஃபிட் போய் சேரும்? முதல்ல கம்பெனி ஐபிஓ அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணுறாங்களா, அப்போ மட்டும்தான் மக்களுடைய பணம் கம்பெனிக்குள்ளேயே போகும். அதுக்கப்புறம் எப்பயுமே கம்பெனிக்குள்ளே ஃபண்டு போகாது. புரியுதுங்களா? அப்போ இந்த டிவைடெண்ட்ன்றது அவன் கஷ்டப்பட்டு அவன் பிளான் பண்ணி அவன் ப்ராஃபிட் பண்ணி எச்சா காசு வருதுல்ல, அந்த காசை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணி டிவிடெண்ட் தான் தரான். டிவிடெண்ட் தரதும் தராதும் அவனோட விருப்பம். ஓகே. சில கம்பெனி டிவிடெண்ட் தர மாட்டான். அவங்க என்ன பண்ணிப்பாங்க, திரும்ப அவங்களோட கம்பெனிக்குள்ளேயே ரீஇன்வெஸ்ட் பண்ணி அதை டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க. சமல கம்பெனிஸ் நிறைய இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரி சார், அந்த அமௌண்ட்டை வந்து கம்பெனி எடுத்துக்கல, ப்ராஃபிட் பண்ணல, அவங்களுடைய செல்ஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ணலன்னா, இப்போ ஷேர் மார்க்கெட்டுன்றது எதுக்காக ரன் ஆகுது? இப்போ பை செல்லுக்கு தான் ரன் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. அதனால அந்த கம்பெனிக்கு என்ன யூஸ்? இப்போ இந்த கம்பெனிக்கு என்ன யூஸ்? நல்ல கொஷின். இந்த கம்பெனி வந்து இப்போ நம்மெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து மார்க்கெட் கேப் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அப்போ அந்த கம்பெனி மேலே அதிக, இப்போ நம்ம வந்து ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப்னு பிரிக்கிறோம் இல்லையா, அப்போ ஒரு 10,000 கோடி 15,000 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய கம்பெனி தான் நம்ம லார்ஜ் கேப்னு பட்டியலிடுறோம். அப்போ அந்த கம்பெனிஸ் அவங்களுடைய மார்க்கெட் கேப்பை வச்சு ஈஸியாக என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்கில் லோன் வாங்குவாங்க. அப்போ பேங்க்கு நம்பணும் இது கம்பெனி நல்ல கம்பெனியா இல்லையான்னு. பேங்க்கு நம்பணும்ல, அந்த பேங்க் யாரை நம்பும்? அதிகமாக யார் கேபிட்டல் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அப்போ நார்மலாக இதான
நல்ல ஒரு இடம் வச்சுருக்கேன்னா இடத்து மேலே அவங்க லோன் தர போகிறோம். அதே மாதிரி நல்ல ஷேர்ஸ் நீங்கள் உங்ககிட்ட இருக்குது, உங்களோட ஷேர் ப்ரைஸ் நல்லா இருக்குது, உங்களுடைய மார்க்கெட் கேப் நல்லா இருக்குன்னா ஆல்ரெடி ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் என்னென்னா ஒரு 100 ஷேர் இருக்குன்னா 50 ஷேர் கம்பெனிக்குள்ளே இருக்கிறத ஓனர்ஸோடது, அவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸோடது, ஒரு கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸோடது. அவங்க வச்சுருக்கிற அமௌண்ட்டு தனி, அது ஒரு 50% வச்சுங்க. அப்போ பப்ளிக் கிட்ட இருக்கிறது 50%. அப்போது இந்த 50% வச்சுருக்காங்கல்ல, பப்ளிக்கோடைய ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் அவங்க ப்ரொமோட்டர்ஸோடைய ப்ரைஸுமே இன்க்ரீஸ் தானே ஆகும். ஆமாம். அப்போது அதுக்கும் வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூ தான் என்ன ஆகும் கம்பெனியில், அந்த வேல்யூ தான் பேங்க்கில் ப்ளச் பண்ணி லோன் வாங்குவாங்க. அப்போ அந்த லோன் மூலமாக கம்பெனி ரன் ஆனால் அவங்க என்ன கட்ட தேவையில்ல, டேக்ஸ் கட்ட தேவையில்ல. ஸோ இதுதான் மெயின் பெனிஃபிட்ஸ் தான் கம்பெனிக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுக்கு இன்டைரக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர நீங்கள் கட்டுற பணத்தை வச்சு டைரெக்டாக அவங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. ஐ மீன் நீங்கள் வாங்குகிற ஷேர்ஸுக்கு எந்த யூஸும் கிடையாது. ஓகே, அப்போ ஷேர் மார்க்கெட்டை வந்து ஒரு கம்பெனிக்கான அட்வர்டைஸ்மெண்ட்னு எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். அந்த கம்பெனியோடைய நற்பெயருக்காக, அந்த கம்பெனியோடைய குட்வில் எப்படிலாம் இருக்குது, அந்த கம்பெனியோடைய லாங் டேர்ம் செட்டில் எப்படி இருக்குது, இதை நோட் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் ஆகி நம்ம ப்ரைஸ் சார்ட்லாம் பார்க்குறோம்ல, சார்ட் மேலே கீழேன்னு போகுது இல்லையா, இதோடைய எமோஷன்ஸ் கூட மார்க்கெட்டை நம்ம பார்க்க முடியும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. சரி, இப்போ ட்ரேடிங்குள்ளே வரேன், காசு வச்சுருக்க வந்தால் ட்ரேட் பண்ண முடியுமா? அப்படிலாம் இல்லையே. இப்போ இருக்கிற காலகட்டம் அதெல்லாம் முதல்ல. இப்போ வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்துருச்சு. காசு இருக்கணும்னு தான் அவசியமே கிடையாது. அக்கௌண்ட்னா என்ன? ஃபண்டட் அக்கௌண்ட்னா என்னென்னா, இது மெஜாரிட்டியாக ஃபாரெக்ஸ் சைடு தான் இருக்குது. இந்தியன் மார்க்கெட் ஈக்விட்டி சைடு சைடு பெருசாக கிடையாது. சரி, கிடையாது, பெருசாக கிடையாதுன்னு கிடையாது. நீங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏங்க நல்லா இருக்கிறது உங்களுக்கு பொறுக்கலையா? சரி, ஃபைன். அதுலேயும் நிறைய ஸ்கேம்ஸ் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக பேசணும்னா ஃபண்டட் அக்கௌண்ட் பற்றி நம்ம தனியாக பேசலாம். பட் ஃபண்டட் அக்கௌண்ட்ன்றது என்னென்னா, சிம்பிளாக உங்களுக்கு ட்ரேட் பண்ண நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு ட்ரேட் தெரியும், கற்றுக்குறீங்க. அப்போது உங்களுடைய திறமைக்கு ஒரு எக்ஸாம் மாதிரி இருக்கணும். வைங்க, ஒரு டெஸ்ட்டு, ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு. அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு சம் பர்சன்டேஜ் இருக்கும். 2 to 3 ஃபேஸ் மாதிரி இருக்கும். சில இது அதுலேயே கண்டிஷன்ஸ் இருக்குன்னு வைங்களேன். ஸ்டேஜஸ் மாதிரி வச்சுக்கலாம், லெவல் மாதிரி வச்சுக்கலான்னு வைங்க. ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல்னு இருக்கும். அப்போது அதுலேயே வேறு பிளானும் இருக்கும். ஒரு பிளான் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம், ஒரே ஒரு ஸ்டேஜ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் இருக்கும். ஒவ்வொரு எக்ஸாம் எழுதுறதுக்கும் நம்ம பணம் கட்டுறோம்ல, அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் அமௌண்ட் கட்டுற மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு 5000 ரூபா பணம் கட்டுறீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் தருவாங்க. அதாவது உடனே தந்துடுவாங்க? அப்படி இல்லைங்க, டெமோவில் தருவாங்க. சரியா? அந்த டெமோவில் தந்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ரியல் டைமில் எப்படி ட்ரேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே ட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அப்போது அந்த கண்டிஷன்ஸ்லாம் மீறி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா 2வது ஸ்டேஜ் போவாங்க. அந்த கண்டிஷனையும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் ரியல் ஃபண்ட் தருவாங்க. உங்கள் அக்கௌண்ட்லனா அந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டில் வேலெட்டில் உங்களுக்கு தருவாங்க. அதில் எடுக்கக்கூடிய லாபத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது காலம் மாறி வந்துருச்சுல்ல, டேலண்ட் இருந்தால் மட்டும் போதும், வந்தால் மட்டும் போதும். ஓகே, இப்போ வந்து கண்டிஷன்ஸ் அதெல்லாம் சொன்னீங்க. கண்டிஷன்ஸ்னால் என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கும் அதில்? கண்டிஷன்ஸுன்றது எப்படின்னா, நான் தான் சொன்னேன் இல்லையா, வேறு பிளான் மாதிரி இருக்கும். சிங்கிள் ஸ்டேஜில் பாஸ் ஆகிறது. ஓகே. அடுத்தது 3 ஸ்டேஜில் பாஸ் ஆகிறது. சிங்கிள் ஸ்டேஜில் பாஸ் ஆகுறதுனா ஒரு 7000 ரூபா கட்டணும். ஒரு தடவை பாஸ் பண்ணால் போதும். அந்த பாஸ்ன்றது 8% to 10% எடுக்கணும், பாஸ்ன்னு கொடுத்துருவாங்க. இல்லை நான் 7000 ரூபா கட்டல, நான் 5000 ரூபா கட்டிக்கிறேன்னா 3 ஸ்டேஜ் இல்லாட்டி 2 ஸ்டேஜ் இருக்கும். 5000 ரூபா கட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் 8% எடு, 2வது ஸ்டேஜில் ஒரு 5% எடு அப்படின்னு பிரித்து விட்ருவாங்க. 3வது ஸ்டேஜ் இதுக்கு அமௌண்ட் வாங்குறதுக்கு அதில் வந்து இப்போ 8% சொன்னோம்ல, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், 5% எடுத்தாலே பாஸு. அப்படி இன்னொரு ஸ்டேஜ் இருக்கும். ஸோ இந்த உங்களுக்கு எந்த பிளானோ, உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போய்க்கலாம். இது ஒரு டெமோ அக்கௌண்ட் மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஒரு விர்ச்சுவல் ஃபண்டுன்னு வைங்க. அந்த ஃபண்டு எதுவுமே ரியல் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகாது. ரியல் மார்க்கெட்டுக்குள்ளே இல்லாமல் அது ஒரு தனிப்பட்ட கதை, அதை விடுங்க. அதை நம்ம டீட்டெயிலாக ஃபண்டட் அக்கௌண்ட் பற்றி ஒரு பெரிய எபிசோடே பண்ணலாம். இன்றைக்கி ஷோவில் ட்ரேடிங் பற்றி, ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசணும், ப்ரோக்கர் கால்ஸை பற்றி பேசணும், அதுலேருந்து எப்படி சிக்காமல் எப்படி நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்குன்ற பற்றி சார் ரொம்ப அழகாக டீட்டெயிலாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ரன் ஆகுதுன்றதை பற்றியும் டீட்டெயிலாக பேசணும்.
அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் வந்து நம்ம போடுற அமௌண்ட்டை வச்சு தான் அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் பண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தோம். நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரில. அப்படி இல்லைன்றது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்கமிங் வீடியோஸில் இன்னும் ட்ரேடிங் பற்றி, ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எப்படிலாம் ட்ரேட் பண்ணலாம், என்னென்னலாம் இருக்குன்றத தொடர்ந்து பேசுவோம். மேலும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் உங்கள் டவுட்ஸை வந்து சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் அதுக்கான வீடியோஸ் மேக் பண்ணுறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ.